ஹலோ ஆல், கரண்டி முட்டை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போடலாம். நாங்கள் இன்றைக்கி 8 முட்டை எடுத்துருக்கோம், அதனால் அதுக்கு தேவையான அளவு மசாலா தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு 2.5 ஸ்பூன் மிளகா பொடி. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மிளகாத்தூள். ஸோ இதுலேயே வந்து கொரியாண்டர் பவுடரும் இருக்கும். ஸோ சில்லி பவுடர் ப்ளஸ் கொரியாண்டர் பவுடர் சேர்ந்தே நாங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். மிளகாத்தூள் போட்ட பின்னாடி ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் போடணும், ஜஸ்ட் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ சுகர் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மிளகுத்தூள் அது ஒரு 1.5 ஸ்பூன் போடணும். மிளகுத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த கரண்டி முட்டைக்கு தேவையான உப்பு சேர்க்குறோம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்லேயே நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் வந்து முட்டை உடச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டெப்பு பண்ணோன்னா இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா முட்டையோடு நல்லா கலந்துரும். அதனால தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க முட்டையை ஒன்று ஒன்றா உடச்சி இதில் சேர்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி 8 முட்டை எடுத்திருக்கோம். அதுக்கேற்ற மசாலாவில் இந்த 8 முட்டையும் உடச்சி அதில் ஒன்று ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். முட்டை உடச்சி அதில் போடும்போது முட்டை தோல் அதில் விழாத மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம வாய்க்கு முட்டை தோல் படாது. அதனால் உடச்சி ஊற்றும் போது கூட நல்லா அதை வந்து கவனமாக பண்ணணும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பு கரண்டி இருக்குது பார்த்திங்களா, இந்த கரண்டியில் தான் நம்ம முட்டை ஊற்ற போகிறோம். அதுக்குனால தான் இது பேர் கரண்டி முட்டை. அந்த கரண்டியில் ஒரு அரை குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அந்த ஸ்டவ் மேலே அந்த கரண்டியை வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே முட்டையை அதில் ஊற்ற போகிறோம். அதில் 3/4 பாகம் வரையும் தான் முட்டை ஊற்றணும். ஏன்னா ஃபுல்லாக ஊற்றினா அது வராது சரியாக. 3/4 பாகம் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது வேக வேக அதை கிளறி விட்டு திருப்பி போடணும். திருப்பி போட்டு வேக விட்டு எடுக்கணும். நல்லா வெந்த பிறகு ஒரு பக்கம் திருப்பணும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி உள்ளே நல்லா அப்போ தான் வேகும். கரண்டி முட்டை இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி தான் வந்து ஒன்று ஒன்றா போட்டு அது வேக வேக திருப்பி திருப்பி போட்டு எடுத்து வச்சிடணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்லி மாதிரியே நல்லா உப்பி நம்மளுக்கு ப்ளஃபியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம மஹிமித்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம். பாய்.